ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 விரிவானம். தலைப்பு பாதுகாப்பாய் ஒரு பயணம். மாணவர்களே, கடந்த வகுப்பில் நாம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் தலைப்பில் ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். இன்றைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அந்த தலைமை ஆசிரியர் வட்டார போக்குவரத்து அலுவலரை என்ன செய்கிறாரு அப்படின்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அந்த மீட்டிங்கில். இப்போ வட்டார போக்குவரத்து அலுவலர் என்ன செய்கிறாருன்னா அந்த மாணவர்களிடத்தில் தன்னுடைய உரையை துவக்கிறாரு. வட்டார போக்குவரத்து அலுவலர்: பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியருக்கு இனிய வணக்கம். அங்கே இருக்கிற எல்லாரையும் அவர் வணங்குறாரு. நம் நாடுதான் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு. ஏறக்குறைய 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் உள்ளன. நம் நாட்டில் 21 கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன. அதனால் விபத்துகள் மிகுதியாக நடக்கின்றன. ஒரு ஆண்டிற்கு ஏறக்குறைய 5 லட்சம் விபத்துகள் நடக்கின்றன. அதில் 1,50,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். சுமார் 2 லட்சம் பேர் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்து துன்பத்தில் வாடுகின்றனர். சரியாக கணக்கிட்டால் நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் 1/3 பங்கினர் உயிரிழக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் 15 விழுக்காடு விபத்துகள் தமிழ்நாட்டில் நடப்பது வேதனைக்குரியது. மாணவர்களாகிய நீங்கள் சாலை பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வை பெறுவதன் மூலம் எதிர்காலத்தில் சாலை விபத்துகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். என்ன சொல்கிறார் அவர்? நம்ம நாடு தான் உலகத்திலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு. ஏறக்குறைய 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாட்டில் 21 கோடிக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்குது. ஊர்திகள்னால் உருந்து செல்லக்கூடிய வாகனங்கள். இதனால் நிறைய விபத்துகள் நடக்குது. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆக்சிடெண்ட்ஸ் விபத்துகள் நடக்கின்றனவாம். அதில் 1,50,000த்திற்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்து போகிறாங்க. 2 லட்சம் பேர் அவங்களுடைய உடல் உறுப்புகளை, கைகளை இழந்து, கால்களை இழந்து, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இழந்து துன்பத்தில் வாடுறாங்க. சரியாக கணக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/3 பங்கு சதவீதம் மக்கள் உயிரிழக்கின்றனர். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிக அளவில் உயிரிழப்பு இருக்குது. இந்திய நாட்டில் முக்கியமாக தமிழ்நாடு தான் அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் 15 விழுக்காடு விபத்துகள், 15% நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. அதுவும் சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகள். அதனால் மாணவர்களான நீங்கள் சாலை பாதுகாப்பை எப்படி நாம் உறுதி செய்யணுங்கிற அந்த விழிப்புணர்வை நீங்கள் அடையணும். அப்படி இருந்தால் தான் எதிர்காலத்தில் சாலை விபத்துகள் இல்லாத தமிழ்நாடாக நம்ம நாடு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. விபத்துகள் எதிர்பாராமல் ஏற்படுகின்றன. மனித தவறுகளே மிகுதியான விபத்துகளுக்கு காரணங்களாக அமைகின்றன. தவறுகளை திருத்திக் கொள்ளுதல், விதிகளை பின்பற்றுதல் வாயிலாக மட்டுமே சாலை விபத்துகளை தடுக்க முடியும். என்ன சொல்கிறாரு? நம்ம வேணும்னு யாரும் விபத்தை ஏற்படுத்துறது இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால தான் அந்த விபத்துகள்லாம் ஏற்படுது. தவறுகளை நாம் திருத்திக்கணும். அதே மாதிரி சாலை விதிகளை பின்பற்றி நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் நாம் சாலை விபத்துகளை தவிர்க்க முடியும். அடுத்த பேரா: தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துகளில் 35 விழுக்காடு இருசக்கர ஊர்திகளால் ஏற்படும் விபத்துகளாக உள்ளன. 18 வயது நிறைந்தவர்கள் மட்டுமே முறையான பயிற்சியின் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெற்று இருசக்கர ஊர்தியை இயக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். மேலும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம்,
அணியாமல் செல்வது, 2 பேருக்கும் மேற்பட்டோர் பயணிப்பது, கைபேசியில் பேசிக்கொண்டே செல்வது, சாலையில் ஊர்தியை குறுக்கும் நெடுக்குமாக இயக்குவது, போட்டி பந்தயம் எனச் சொல்லி பொதுவழியில் உச்சவேகத்தில் ஓட்டுவது, காதணி கேட்பிகள் பொருத்தி கொண்டு ஊர்திகளை ஓட்டுவது என பல காரணங்களால் இருசக்கர வாகன விபத்துகள் பெருமளவில் நடக்கின்றன. இத்தகைய ஒழுங்கின செயல்களை தவிர்த்தால் விபத்துகள் ஏற்படாது. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த வட்டார போக்குவரத்து அலுவலர். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய மொத்த விபத்துகளில் 35% விழுக்காடு 2 சக்கர வாகனம், அதாவது இந்த மோட்டார் வாகனம், அதாவது பைக்குன்னு சொல்கிறோம். அந்த பைக் ஆக்சிடெண்ட் தான் நிறையா நடக்கும், 35%. அதுவும் மாணவர்கள் தான் அதிகமாக அதை பயன்படுத்துகிறாங்கன்றதையும் அவர் அங்கே சொல்கிறாரு. 18 வயது நிறைந்தவர்கள் மட்டுமே, 18 வயது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நாம் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வாங்கி 2 சக்கர ஊர்தியை நாம் இயக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 18 வயது நிரம்பாத பள்ளி மாணவர்கள் 2 சக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். அதோட 2 சக்கர வாகனத்தில் பாருங்கள், அந்த வரைபடத்தில் 2 பேர் பயணம் செய்கிறாங்க. அந்த இருசக்கர வாகனத்தில் இருவருமே என்ன செஞ்சுருக்காங்க, தலைக்கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்மெட்டு அணிஞ்சிருக்காங்க. அதை தான் நாம் இங்கே தமிழில் தலைக்கவசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தலைக்கவசம் அணியாமல் போகக்கூடாது. அதுக்கப்புறம் 2க்கும் மேற்பட்ட பேர் அந்த வாகனத்தில் பயணிக்கக்கூடாது. அப்புறம் கைபேசியில் பேசிக்கொண்டே செல்லக்கூடாது, அதாவது ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அந்த கைபேசியை இயக்கிக்கிட்டே வாகனத்தை ஓட்டுறதும் தவறு. அடுத்தது, சாலையில் ஊர்தியை, ரோட்டில் நம்ம அந்த பைக்கில் குறுக்கு நெடுக்குமாக செல்வது தவறு. அப்புறம் போட்டி பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு பொது வழியில் ஹை ஸ்பீடில் உச்ச வேகத்தில் போகிறதும் தவறு. அதுக்கப்புறமா காதணி கேட்பிகள் அப்படின்னா அந்த ஹெட்ஃபோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை காதில் மாட்டிக்கிட்டு ஊர்திகளை ஓட்டுறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த 2 வீலர் இருசக்கர வாகன விபத்துகள் ஏற்படுது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஒழுங்கீன செயல்களை நாம் தவிர்த்தோம் அப்படின்னா விபத்துகள் ஏற்படாது. அதோட மேலும் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததான் விபத்துகள் ஏற்பட காரணங்களாக அமைகின்றன. இன்றைய நவீன உலகில் அவசரம் என்கிற நோய் எல்லோரையும் பீடித்திருக்கிறது. வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவு, போதிய பயிற்சியின்மை, தட்பவெப்பநிலை, இயந்திர கோளாறு, மிகுதியான ஆட்களையோ சரக்குகளையோ ஏற்றிச் செல்வது, தொடர்வண்டி இருப்பு பாதைகளை கவனிக்காமல் கடப்பது போன்ற பல காரணங்களால் விபத்துகள் மிகுதியாக நடக்கின்றன. குறிப்பாக மது குடித்துவிட்டு ஊர்தி ஓட்டுவதால் நிறையவே விபத்துகள் நடக்கின்றன. இவைதான் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. இன்னும் சில காரணங்களையும் அந்த சாலை வட்டார போக்குவரத்து அலுவலர் சொல்கிறாரு. சாலை விதிகளை பற்றின விழிப்புணர்வு இல்லாதது தான் விபத்துகள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. இந்த அவசர காலத்தில், இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த நவீன உலகத்தில் எல்லாரும் அவசரம் அப்படிங்கிற காரணத்தை வச்சு, இப்போ நாம் கூட சிட்டியில், அதாவது நகரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4 வழிச்சாலை, அந்த இடத்துல சிக்னலில் நம்ம காத்திருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தை கூட காத்திருக்க முடியாமல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த 2 வீலரில், இந்த இருசக்கர வாகனத்தில் என்ன செய்வாங்கன்னா மெதுவாக நகர ஆரம்பிப்பாங்க. காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமை அவங்களிடத்துல இல்லாமல் இருக்குது. இதை தான் அங்கே அவரும் சொல்கிறாரு. அவசரம் அப்படிங்கிற நோய் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் எல்லாராலையும் காத்திருக்க முடியல. அதனால் வேகமாக வாகனத்தை செலுத்துகிறாங்க. அதோட வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவு, அவர் சாலை விதியை பின்பற்றி ஓட்டாமல் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு வழிவிடாமல் அவர் என்ன செய்கிறாரு, கவனக்குறைவினால் ஓட்டுறதுனாலையும் விபத்துகள் ஏற்படுது. அதோட தட்பவெப்பநிலை, மழைக்காலம், பனிக்காலத்தில் சரியான ரோடு, அதாவது சாலை தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னாக்க இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுத்திடுறாங்க. அதோட இயந்திர கோளாறு, வாகனத்தில் இயந்திரங்கள்லாம் நல்ல சரியான முறையில் இருக்கா, அதில் எரிபொருள்லாம் நிரப்பப்பட்டிருக்காங்கிற அதெல்லாம் ஒரு முறை சோதனையிட்ட பிறகுக்கு அப்புறமா தான் நாம் என்ன செய்யணும், வண்டியை இயக்கணும். அதெல்லாம் அவங்க கவனிக்கிறது இல்லை. அதோட மிகுதியான ஆட்களை, அளவுக்கு அதிகமான, இப்போ 3 சக்கர வாகனம்னா ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா
அதில் குறிப்பிட்ட பேர் தான் பயணிக்கணும். ஆனால் அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றிட்டு போகிறாங்க. அது மாதிரி சரக்குகளையோ அப்படின்னா லக்கேஜஸ் நிறையா இந்த பொதிகள் மூட்டைகள் அவற்றையெல்லாம் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றுவதனால நடு ரோட்டில் செல்லும்போது நம்மலாம் நிறையா பார்த்துருப்போம். கண்டெய்னர் லாரி கவிழ்ந்துடுச்சு அப்படிலாம் நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம், கண்கூடாவே பார்க்குறோம். அப்போ அளவுக்கு அதிகமான பொருட்களை ஏற்றி செல்வதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னாக்க சாலை விபத்து ஏற்படுது. அதோட பாருங்கள், தொடர்வண்டி இருப்பு பாதைகளை கவனிக்காமல் கிடப்பது, ரயில்வே கிராசிங் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கேட்டு போடுறதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிடலாம், அந்த தண்டவாளத்தை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில வாகனங்கள் வேகமாக செல்லும்போது எதிர்பாராத விதத்தில் விபத்து ஏற்படுது. இந்த மாதிரி பல காரணங்களால் விபத்துகள் ஏற்படுது. முக்கியமாக மது குடித்து விட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் வாகனம் ஓட்டுறாங்க. இதனால தான் அளவுக்கு அதிகமான விபத்துகள் ஏற்படுது. இதான் சாலை விதிகளை கவனிக்காமல் மனிதன் தனக்கு தானாகவே என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், பள்ளி மாணவர்களிடம் சாலை விதிகள் மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். மாணவர்கள் சிலர் சாலைகளில் விளையாடுவது, கவனிக்காமல் திடீரென்று சாலையை கடப்பது, சாலையின் நடுவே செல்வது, சாலையை அடைத்து கொண்டு செல்வது, வேகமாக செல்லும் வாகனத்தின் பின்புறத்தை பிடித்து கொண்டு மிதிவண்டியில் செல்வது, ஓடும் பேருந்தில் ஏறுவது இறங்குவது, பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் மாணவர்கள் தங்கள் உயிரையும் உடல் உறுப்புகளையும் இழக்க நேரிடுகிறது. இது அவர்களின் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பெரிய இழப்பு. இந்த நிலை எதிர்வரும் காலங்களில் முற்றிலும் மாற வேண்டும். இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம மாணவர்களான நம்மளை பற்றி சாலை விதிகளை என்ன செய்யணும், மதிக்கணும். விபத்துகளை ஏற்படுத்தாத வண்ணம் நாமளும் பயணம் செய்யணும். எதிரில் வர்றவரும் பாதுகாப்போடு அவருடைய பயணத்தை செய்யணும். அதனால் மாணவர்களான நாம் சாலைகளில் விளையாடக்கூடாது. கவனிக்காமல் திடீர்னு நாம் என்ன செய்கிறோம், ரெண்டு பக்கமும் வாகனங்கள் வருதாங்கிறத கவனிக்காமல் திடீர்னு நாம் என்ன செய்யக்கூடாது, ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, சாலையை கடக்கக்கூடாது. சாலைக்கு நடுவில் நாம் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. இடது ஓரமாக போகும்போது செல்லணும், வரும்போது வலது ஓரமாக வரணும். அப்புறம் சாலையை அடைச்சிக்கிட்ட மாதிரி குரூப்பாக போகிறது அதெல்லாம் தவறு. அப்புறம் வேகமாக போகிற வாகனத்துக்கு பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு மிதிவண்டியில் செல்வது, சைக்கிளில் முன்னாடி வேகமாக ஒரு 4 வீலர் ஏதோ ஒரு டெம்போ இல்லை ஏதோ ஒரு லாரி போகுது அப்படின்னா அதை பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு சைக்கிளில் வேகமாக போகிறதெல்லாம் தவறு. திடீர்னு அவங்க அதை பிரேக் போடும்போது நாம் என்ன செய்வோம், தலைகவிழாக விழுந்து விபத்து ஏற்படும். அடுத்தது முக்கியமாக ஓடிக்கிட்டு இருக்கிற பேருந்துலேருந்து ஏறுறது இறங்குறது, அப்புறம் பேருந்தோட படிக்கட்டில் தொங்கிக்கிட்டே பயணம் செய்கிறது, இதெல்லாம் இளம் சமுதாயத்தினர் நிறையவே செய்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். இதனால் மாணவர்கள் தங்களுடைய இந்த இளம் சமுதாயத்தினர் தங்களுடைய உயிரையும் உடல் உறுப்புகளையும் இழந்து அவங்களுடைய துன்பம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்களுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய இழப்பு. இந்த நிலை மாறணும்னா மாணவர்கள் விழிப்புணர்வோடு என்ன செய்யணும் அப்படின்னா பயணம் செய்யணும். இந்த நிலைமையை முற்றிலும் மாற்றி விபத்தில்லாத ஒரு மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டை உருவாக்கணும். அடுத்தது பாருங்கள், சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. அவற்றை உத்தரவு குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள் என 3ஆக பிரித்து அறியலாம். அக்குறியீடுகள் அனைத்தும் உங்கள் பள்ளியில் உருவாக்கப்பட்டிருக்கும் கண்காட்சி அரங்கில் விளக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் அனைவரும் அவற்றை கண்டுணர்ந்து பின்பற்ற வேண்டும். அப்படி சாலை விதிகளை பின்பற்றி பயணங்களை மேற்கொள்ளும் போது விபத்தில்லாத தமிழ்நாடு உருவாகும். அவர் என்ன சொல்கிறார், கடைசியாக சாலைகளில் இடம்பெற்றக்கூடிய குறியீடுகள் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, அதுவும் போக்குவரத்தை சீர் செய்கிறதுக்கு செம்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவுது. மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கும் அந்த குறியீட்டு பலகை உதவுது. 3 விதமான குறியீட்டு பலகைகள் இருக்குது. உத்தரவு குறியீடுகள், நில், கவனி, செல், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எச்சரிக்கை, இந்த இடத்துல வளைவு இருக்குது, இந்த இடத்துல விபத்து நடக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற குறியீடு. தகவல் குறியீடுகள், இந்த இடத்துல மருத்துவமனை இருக்குது, இந்த இடத்துல பழுதுபட்டிருக்க சாலையை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வாகனங்கள் மெதுவாக செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் குறியீடுகள் அடங்கின பலகைகள்லாம் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கும். இதெல்லாம் நாம் கவனித்து நாம் என்ன செய்யணும், பயணம் செய்யணும். அந்த மாதிரி பயணம் செஞ்சோன்னா நம்ம விபத்தை தவிர்க்கலாம். இது சம்பந்தமான
கண்காட்சி நம்மளுடைய பள்ளியில் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பாருங்கள். இதெல்லாம் பார்த்து அதை நீங்கள் உங்களுடைய பயணத்துலேயும் பின்பற்றினீங்கன்னா விபத்தை தவிர்க்கலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் விபத்துகள் நடைபெறாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. நிறைவாக வட்டார போக்குவரத்து அலுவலர் சாலை பாதுகாப்பிற்கான உறுதிமொழியை கூறுகிறார். எல்லோரும் உறுதிமொழி அவர் சொல்ல மாணவர்களும் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று சாலை பாதுகாப்பினை வலியுறுத்தும் உறுதிமொழியை ஏற்கின்றனர். நாட்டுப்பண்ணோடு நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாட்டுப்பண்ண தேசிய கீதம், அதோட அந்த நிகழ்ச்சியானது முடிவடைகிறதுங்கிற மாதிரி இந்த விரிவானங்கிற தலைப்பில் அமைந்த துணைப்பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி. இதிலிருந்து நமக்கு தேர்வுக்கு வினாக்கள் வரும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஆகவே மாணவ கண்மணிகளே, நாமளும் பேருந்துலேயோ இல்லை சாலையில் எந்த விதத்திலேயோ நடந்து செல்வதில் கூட கவனத்தோடு நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உயிருக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஒரு நிம்மதி, அதோட நம்ம நாட்டுக்கும் ஒரு விபத்தில்லாத ஒரு இந்தியா, தமிழ்நாடுங்கிற ஒரு பெயரும் கிடைக்கும். ஆகவே நாமளும் இந்த சாலை விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை கடைப்பிடிக்கணுங்கிறத இந்த பாடத்து மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வீட்டு பாடமாக இயல் 4 செய்யுள் உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 6 மதிப்பெண் வினாக்களை மட்டும் நீங்கள் இந்த வாரத்திற்கு படித்தால் போதும். விரிவானத்தில் இருக்கக்கூடிய நெடுவினாவை நாம் இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதை வரக்கூடிய வகுப்பில் முடிச்சுட்டு அந்த துணை பாடத்திற்கான வினாவை படிக்கலாம். இலக்கணத்திற்குரிய வினாவும் வரக்கூடிய வாரங்களில் படிப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.